சொல்லிவிட்டான் சொல்லிவிட்டான். என்னைய பார்த்து என்ன வார்த்தை சொல்லிவிட்டான் அவன். எனக்கு வர கோவத்துக்கு அடியே ராதா, அடியே ஏன் இப்படி பிளே அடிச்சு நிக்கிறவா? பின்ன உன் மாவன் அறியாம விட்டதுக்கு சந்தோஷப்படுறதா இல்ல ஆத்தால மகளையே போலீஸ்ல புடிச்சு கொடுன்னு சொல்லி மிரட்டிச்சே அதை நினைச்சு பயப்படுறதா? எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இம்புட்னால எவ்வளவு பேசினாலும் கோவமா வந்து பேசி பார்த்திருக்கேன், குரலை வசதி பேசி பார்த்திருக்கேன், அவ்வளவுயா அடிக்கிறதுக்கு ஒரு சில டைம் கையை வசதி கூட பார்த்திருக்கேன். ஆனா போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் புள்ள சொல்லிச்சே, அது நினைச்சதா இன்னும் பீதியே கலப்பம் இருக்கு. ஆமாம்டே, ஏன் ஆத்தாலே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருன்னு சொல்லிட்டு சொல்லுதானே எம்புட்டு குழப்பம் இருக்கு பத்தியா அவனுக்கு? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? எல்லாம் உன் மருமவளா? ஆமாம்டி அவளையா இல்லாத பிள்ளை சொல்லி என் மகன் மனசை மாத்தி விட்டான். அதனால தானே எனக்கு இப்ப மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? போலீஸ்ல புடிச்சு கொடுன்னு சொல்லிட்டானே என் மனசே ஆற மாட்டீங்களா? எவ்வளவு கொழுப்பு! நாய் வெட்டாத குறையா நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு என்ன வெட்டி முடிச்சுட்டானே. இதெல்லாம் அவனை சும்மா விடக்கூடாது. ஆமாம்மா சும்மாவே விடக்கூடாது. வீட்டுல இருந்த நகை பணம்னு பூராத்தி எடுத்துட்டு போயிட்டாவுல. இப்ப சாப்பாடு செலவுக்கு நாம என்ன பண்றது சொல்லு பாப்போம். ஏதோ வீட்டுல இருக்கிற அரிசி பருப்பு மளிகை சாமான அதை வச்சு மட்டும்னால வந்து ஏதோ காயத்தை ஓட்டணும். ஆனா இப்ப காய்கறில தீந்து போச்சு, வாங்குறதுக்கு காசு வேணும்ல சொல்லு. இன்னும் ஒரு வாரம் போல போனா அரிசியும் தீந்து போயிடும். அப்புறம் அரிசி எடுக்கணும், நீ ஏகப்பட்ட செலவு கிடைக்க. 4 நாள் வீட்டுல இருந்த பொருளை வச்சு எப்படியும் நல்லா சாப்பிட்டு ஓட்டியாச்சு. இதுக்கப்புறம் நாட்கள் ஓட்டணும்ல, அப்ப என்ன பண்றது? அது வாங்கறதுக்கு காசு வேணும்ல. ஆமாம் நீ சொன்னோன்னே எனக்கும் ஞாபகம் வருதுல, வீட்டுல இருக்கிற மளிகை சாமான்ல தீந்து போகுதுல. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா? ஏமா போய் காசு கீச்சு வச்சிருந்தா கொண்டா, கடைக்கு போய் வாங்க வேண்டிய சாமான்லாம் வாங்கி போடுவோம். அடுத்து ஆக வேண்டிய காரி பாப்போமா? அதை விட்டு புலம்பிட்டு கிடைக்க எனக்கு காசா கேட்டு என்ன பண்ணி கட்ட கட்டியா உன் புருஷ வீட்டுல இருந்து கொண்டாந்து கொடுத்த மாதிரி பேசி கிடக்குவா. என்கிட்ட ஒரு 5 நயா பைசா கூட இல்ல பத்துக்க. ஏதோ 500 வச்சிருந்தேன், 1000 ரூபாய் வச்சிருந்தேன். அதே நீ அன்னைக்கு புடிய போய் ஹோட்டல்ல தான் திங்கணும், அப்பதான் உடம்புல இறங்கும்னு சொல்லி அன்னைக்கு ஒரு நாள் புள்ள ஹோட்டலே வாங்கி தின்னியே. இருந்த 500 1000 போச்சு. இப்போ வந்து காசு கொடுன்னு சொன்னா ஏன்டா ஏது சொல்லு பாப்பா. என்னம்மா இப்படி பேசுற? அப்ப அடுத்த வேளை சோத்துக்கு நாம என்ன பண்ண முடியும் சொல்லு? போய் உன் மக வீட்டு வாசல்ல நிக்கலாமா? நான் எதுக்கு அவன் வீட்டு வாசல்ல நிக்கணும்? பட்னியா காரணம் நான் செத்தாலும் சாவன தட என் பையனை சொல்லிட்டு அவன் முன்னாடி போய் நிக்க மாட்டேன். அது எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? நான் வாரி என்னை வெட்டி விட்டுட்டு இப்போ நான் போய் கையெழுந்து வைக்கணுமா? ஒரு காலம் முடியாதது. அதுக்குதான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. காலால முடியவிட்டு என்ன, கையால முடியவிட்டு என்ன, ஆனா கம்பலால முடியுமா? என்னடி சொல்லுவா? என்னமா நீ அது காதுல 2 கம்பல் போட்டுருக்கல, அது கொளுத்து கொண்டா போய் சேட்டு கடையில அடமானம் வச்சுட்டு 5000 10,000 வரும். அதை வாங்கி அந்த வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான போட்டு ஆக்கி சாப்பிடுவா. நாமே அடுத்தவங்கிட்ட கையெழுந்து நிக்கணும். என்னடி சொன்ன? காதுல இருக்கிற கம்பல அடக்க வைக்கணுமா? எவ்வளவு திமிரு இருந்தா என் கம்பளை கழட்டி கொடுன்னு சொல்லி கேப்பவா? ஏற்கனவே உனக்கு கழட்டி கொடுத்துதாண்டி இந்த கம்பளை என் காதுல நிக்காம போச்சு. என்ன ராசி என்ன எலவோ முதல்ல உனக்கு கழட்டி கொடுத்த மாதிரி. அது எப்ப நான் அடகு கடைக்கு போச்சோ அப்பையில இருந்து ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் இந்த கம்பல் தான் அடகு கடைக்கு போகுது. எல்லையே தலையேத்து. உங்க அப்பா காலம் எனக்கு சேர்த்து போட்டு போட்டது இந்த கால் பொண்ணு கம்பளத்தியா? அது மேலேயே உனக்கு கண்ணு குறியா கிடக்கு. இங்க வருமா, நான் ஒன்னும் உன் கம்பல் மேலே எனக்கு ஒன்றும் குறியா இல்ல வெறியாவும் இல்லை. நம்ம இருக்கிற நிலைமையில சொன்னேன். இப்போ காசு இருந்தா தானே மளிகை சாமான் வாங்க முடியும், கடன் சொல்லிட்டு வாங்க முடியுமா சொல்லு பாப்பா? உனக்கு உன் பிள்ளைக்கு நடந்த பிரச்சனை இந்த ஊருக்கே தெரியும். நீ மளிகை சாமான்ல போய் உன் பையன் பேரை சொல்லி கடன் வாங்க முடியுமா? அந்த மளிகை கடன் தான் கொடுத்துருவானா இல்ல உன் பையன் தான் கடனை அடைப்பானா சொல்லு பாப்பா? யோசிக்குது விடாத ராதா, இப்படியே பேசு. இங்க பாருமா, நான் நல்லது தான் சொல்றேன். நீ வேணா பாரு, நம்ம போய் அவங்க வீட்டு வாசல் அது எவ்வளவு பெரிய அசிங்கம். நீ தான் இப்ப சொன்ன, இதுல நமக்கு தேவையா? ஒழுங்கா கௌரவமா போய் கம்பளை அடகு வச்சோமா, அந்த காசுல மளிகை சாமான் வாங்கி போட்டு ஆக்கி போட்டு தின்னமா இருக்கணும். அதை விட்டு அடுத்தவங்கிட்ட போய் கையை வைக்க முடியுமா சொல்லு? ஏதோ ஒரு 100 200னா அக்கம் பக்கத்துல அட்டாச்சு வாங்கிட்டு அப்புறமா கொடுக்கலாம்னு சொல்லலாம். 5000 10,000 கொடுன்னு யாராச்சும் கொடுப்பாவுல? அதுவும் உன்னைய நம்பி யார் கொடுப்பா? நீ என்ன வேலைக்கு போற? கலெக்டர் ஆஃபீஸ் வேலைக்கு போறியா இல்ல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வேலைக்கு போறியா சொல்லு பாப்பா? என்னட்டி சொல்லி காட்டுறியா? நான் இதுக்கு வேலைக்கு போனோம், இது என் சொந்த வீடாட்டா. என் மாவன் இருந்த வரைக்கும் என்ன ராணி மாதிரி பார்த்துக்கிட்டான் பார்த்துக்க. நான் இப்போ வேலைக்கு போகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இங்கே பாரு, நீ தான் உன் புரிஞ்சு வீட்டுக்கு போவா, இங்கே வந்து உட்காந்து கிடக்குவா. நீ வந்து என்னைய வேலை வீட்டுக்கு போகாம வெட்டியா இருக்குன்னு சொல்லுவா. என்னம்மா சொல்லி காட்டுறியா? சொல்லுமா, உனக்கு நல்லது பண்ண போய் தானே என் வாழ்க்கை எப்படி நல்லா இல்லாம இருக்கு சொல்லு. உன் கூட நானும் கடைக்கு வந்தேன்னு செஞ்சு அந்த மனதை அம்பிட்டு கத்திட்டு போறாரு. என்ன எதுன்னு என்னை கண்டுக்காம கிளம்பி போயிட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் கட்ட யாரு? நீ தானே. அப்ப கடைசி வரைக்கும் எனக்கு கஞ்சி ஊத்த வேண்டிய கடமை உனக்கு தானே இருக்கு. அடியே, அந்த பூமாரிக்கே அவங்க மாமக்கார போட்ட நகை பார்க்க கவரிங் மாதிரியே கிடக்கு. தங்கம் கலரும் கவரிங் கலரும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த காலத்துல யாரு எது செய்யறான்னு நம்ப முடியாதுமா. தங்கமா தகரமான உரசி பாத்திரமானு சொல்லி எனக்கு ஐடியா கொடுத்தது நீ. இப்ப பூரா பழி ஏமால திருப்பி விடுவா? நான் சொன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? இங்கே வருமா, முடிஞ்சுது, நடந்து போச்சு. அதை பத்தி எதுக்கு பேசிட்டு அடுத்த ஆக வேண்டிய காரியம் வருமோ? நல்ல யோசனை பண்ணி பாரு. ஒரு வேளை 2 நேரம்னா பட்டினியா கிடக்கலாம். ஆனா சாப்பிடாம எத்தனை நாள் பட்டினியா கிடக்க முடியும் சொல்லு பாப்பா? உன் பையன் கிட்ட போய் கையேந்து நிக்க போறியா இல்ல உன் கம்பளை அடகு கடையில வச்சு உன் கஷ்டத்தை போக்க போறியா சொல்லுமா? அப்பாடியோ, அப்படி இப்படி சொல்லி எங்க அம்மா மனசை குழப்பி விட்டாச்சு. இங்க யாருமா, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. சாப்பிடாம வெறும் வயிற்றுல தண்ணி குடிச்சுட்டு வகுத்து காயப்பட்டு கூட படுத்துப்பேன். ஆனா வயசான காலத்துல சாப்பிடாம 3 நாள் இருக்க முடியுமா? நீ வேற சாப்பிட்டு மாத்திரை வாட போடணும். வெறும் வயிற்றுல மாத்திரை போட்டாலும் அல்சரி அப்படி இப்படின்னு இல்லாத போல வியாதி வந்துடும். அதுக்கு ஒரு ஆஸ்பத்திரி கல்யாணம்.
சரி போத நீ பாட்டு, நீ இல்லாத பொல்லாத வியாயில வர வச்சிட போல இருக்கு. இப்போ என்ன, நீ கம்பல் தானே கழட்டி தாரே, கொண்டு போய் அடைக்கடையில் வை போதுமா? சரிம்மா சரிம்மா, சீக்கிரம் கழட்டி கொடு. தங்கன்னு சொல்லிக்க இது ஒன்று தான் என் காதில் கலந்துச்சு. இப்போ அதுவும் என் கையை விட்டு போகுதே. அந்த நாளில் 100 ரூபா கொடுத்து எடுத்த கம்பல் இன்னைக்கு 30,000 ரூபாயில் விற்குது. அத்தாடி, தங்க விற்கிற விலைக்கு நம்மளால தங்கத்தை வாங்க முடியுமா, தொடக்கூட முடியுமான்னு தெரியலையே. அப்படி இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற தங்கத்தை தொலைச்சிடணுமே. என்னம்மா தனியாக பழம்பிட்டு கிடக்க, சட்டு புடின்னு கழட்டி கூட நேரம் முதல்ல. இவன் ஒருத்தி இருட்டி தரே சும்மா ஒரு மனுஷன் நிம்மதியை ஃபீல் பண்ண விடுறாள். பாரு இந்தாட்டி கொண்டு போய் வச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு வர வயல அப்படியே மளிகை சாமானோ கையோட வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா சரி. இங்கே படி தங்க விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது பார்த்துக்கா. நீ பாட்டுக்க அதிக விலைக்கு வச்சு விடாதே, அப்புறம் மாட்டிக்கு மூக்குறது ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு கம்மியான அமௌண்ட்டில் வச்சு விட்டு வா. அப்போத்தானே அடுத்த மாதமோ இல்லை அதுக்கு அடுத்த மாதமோ பணம் கட்டி மூக்க முடியும். ஐயோ சரிம்மா, இப்போனே நேரம் ஆகுது பார்த்துக்கா. நான் கொண்டு போய் வச்சுவிட்டு அப்படியே வேண்டதில் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? பொட்டை பிள்ளைங்க உடம்புல பொட்டு தங்கமாச்சு போட்டுருக்கணும்னு அந்த நாளில் சொல்லுவாங்க. இப்படி மொத்த தங்கம்னு பார்த்தா எனக்கு இருக்குது அந்த ஒத்த கம்பல் தான். அதுவும் இப்போ அடகு கடைக்கு போச்சா, என்ன செய்ய? கம்பல் படாமல் நான் வேற வெறும் கன்றாவியாக கிடப்பேனே. காதில் இருந்த ஒத்த கம்பலும் போச்சு. இப்போ என்ன பண்ண முடியும்? சரி, அடுத்த வேலை சோட்டிங்கணும்னா நமக்கு இதை விட்ட வேறு வழி இல்லையே. சூடு சொன்ன இல்லாமல் போய் அவன் வீட்டு வாசலில் நிற்க முடியுமா? முடியாது முடியாது. நாம தானே வெளியே போன வெட்டி விட்டா. இப்போ நீ என் வீட்டுக்கே வந்திருக்கேன்னு சொல்லி இலக்காரமான பேசுவா. என்ன நடந்தாலும் மான மரியாதை முக்கியம். சின்ன குழந்தை மற்றவங்க வீட்டில் போய் நிற்கக்கூடாது ஒரு நாளும். சிக்கா இது அரைக்கிறது தானே, நல்ல கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. எம்பிட்டுக்கா? 30 ரூபா டீ. சத்து விலை அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு, இருந்தாலும் கீரை நல்லா பல ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனாலே வாங்கினேன். காலையில் தான் ஒரு பொம்பளை தெரு ஓரமாக கூடையில் வச்சு வித்துட்டு போனாவோ. சரி எனக்கு தெரியும் போச்சு, தெரிஞ்சிருந்தா நானும் வாங்கியிருப்பேன். கீரை கடைஞ்சே ரொம்ப நாள் ஆகுது பார்த்துக்கிடுங்க. அதுக்கு என்ன டீ, நான் தான் வீட்டில் செய்கிறோம்ல, அப்புறமாட்டி வந்து கொஞ்சமாக வாங்கிட்டு போ. இருக்குண்டக்கா, கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் போட்டு கார குழம்பு தான் வச்சிருக்கேன். அதுவே தாராளமாக கிடக்கு. இருக்கட்டும் டீ, சூடு பண்ணி வச்சு கார குழம்பு தானே நல்லா இருக்கும். நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கிடு. இந்த கீரை குழம்பு எப்படியும் மிச்சமாக தான் போகும். ராத்திரி அவர் கீரை சாப்பிட மாட்டாரு. சாப்பிட்டா சரிமா ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி ராத்திரியில் சாப்பிட்றதுல மதியானோட சாப்பிடுவாரு. இந்த பிள்ளைங்களும் அதிகமாக சாப்பிடாதுங்க. நான் ஒத்த ஆளு தானே, அதனால அப்புறமாட்டிக்கு வந்து வாங்கிட்டு போ. சரிக்கா, அப்போ நான் கார குழம்பு கொண்டாந்து கொடுக்கேன், நீங்கள் கீரை குழம்பு கொடுங்க. சரி டீ. ஏக்கோ ஏங்கா ஒரு மாதிரி அமைதியாக இருக்கே? என்னத்த சொல்ல, உனக்கு தெரியாதா? ஓ காலையில் வந்து உன் மாமியார் அந்த பேச்சு பேசிட்டு போச்சு, அதுக்காகவா? சரி விடுக்க, அந்த கேள்விக்கு போறாம பார்த்துக்க. வெளியே போன்னு கழுத்தை பிடிச்சி தள்ளாத கூட உங்களை தள்ளி விட்டுச்சு. கடைசியில் பாரு, ஏன் என்னை வந்து கூப்பிடலன்னு சொல்லிட்டு கேட்குது. இதெல்லாம் என்ன ஒரு நியாயம் பத்தியா? இவ்வளோ நாளாக உன் மாமியார் அப்படி இப்படி பேசினாலும் மனசில் ரொம்ப தங்கமான நினச்சிட்டு கிடந்தேன். ஆனால் இப்போ தானே புரியுது உன் மாமியார் மனசில் எவ்வளவு வன்மம்பா. உன்னைய பார்த்து எப்படிலாம் பேசுது பத்தியா? நீ அதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருப்ப, ஆனால் கொஞ்சம் கூட அந்த நன்றியே இல்லை பாரு. ஆமாம் டி, அது நினச்சா எனக்கே மனசு பாரமாக இருக்குது. இவ்வளோ நேரம் நான் அவங்கள பார்த்துக்காமலே இருந்து சொல்லி எல்லாம் பார்த்துக்கிட்டேன். ஆனால் இப்போ பாரு, சே. சரி விடுக்கா, அதை பற்றி நினச்சிக்கிட்டு கிடக்க. முடிஞ்சு போச்சு விடு. அண்ணன் உனக்கு துணையாக கிடக்கல, அப்புறம் என்ன? உன் புருஷன் உனக்கு துணையாக இருக்கும்போது யாராலும் எதுவும் பிடுங்க முடியாது பார்த்துக்க. இப்போ இதுக்கு அந்த மனுஷன் தான் எனக்கு ஒரே ஆறுதல். கேக்கோ, இங்கே நடக்கிற பிரச்சனை எல்லாம் ஊரில் இருக்கிற உங்கள் அப்பா அம்மாக்கு தெரியுமோ? இல்லட்டி நான் எதுவும் சொல்லலை பார்த்துக்க. வீணா இங்கே நடக்கிறதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு அப்புறம் சங்கடம். அதனால தான் எதுவுமே சொல்லாமல் அமைஞ்சிருந்தது. ஏற்கனவே இங்கே நடந்த பிரச்சனை பூரா அம்மா கண்டிப்பாக அப்பா கிட்ட ஒன்று விடாமல் சொல்லியிருப்பாங்க. அதுக்கே அப்பாவை எப்படி சமாளிச்சாங்களோ தெரியல. இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு பயமாக கிடந்துச்சு. என்னோடவே போகட்டும். சரி உடுக்க, அதை நினச்சி ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்? பார்க்க கீரை ஆஞ்சு விடுவான், அப்புறமாட்டிக்கு வெயிலில் பட்டு வதங்கி போயிடும். பூ மாதிரி விசேஷத்துக்கு வந்த மொய் பணத்தை வச்சுட்டு வீடு வாடகைக்கு வந்ததும் வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கி போட்டுட்டு எல்லா காசு செலவாகி போச்சு. இப்போ அவர் சம்பளம் பாதிக்கு பாதி கரைஞ்சி போச்சு. இன்னும் கொஞ்சம் தான் கிடக்கு. அதை வச்சு இந்த மாதம் வேறு ஓட்டணும். அடுத்த மாதம் சம்பளம் வர வரைக்கும் எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னு தெரியல. 1ஆம் தேதி ஆனால் தானும் வாடகை வேறு கொடுத்துணுமா. அவங்க வேறு சொல்லிட்டாவோ, வீட்டு தேடி நாங்கள் வரமாட்டோம், வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பிச்சி விட்ருக்கேன் பணத்தை அப்படின்னு சொல்லியிருக்காவோ. வாடகை விடனாலே அப்படி தான்க்கா. அதுவும் சரிதியா, குடிசை மாதிரி வீடு இருந்தாலும் இந்த வருஷமாக சொந்த வீட்டிலே இருந்துட்டு இப்போ வாடகை வீட்டு வந்ததுக்கு அப்புறம் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்கன்னு எல்லாமே தெரியுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அதெல்லாம் பற்றி ஒன்றுமே தெரியல. ஊரில் இருக்கையில சொந்த வீடு, இங்கே இருக்கும் சொந்த வீடுன்னு இருந்தோம். இப்போ தானே புரியுது வாடகை வீட்டில் இருந்த கஷ்டம். உன்னைய கஷ்டப்பட வச்சுட்டு உன் மாமியாரும் உன் நாத்தனாரும் சேர்ந்துக்கிட்டு கல் மாதிரி சம்முன்னு கிடக்காவோ. நீ நல்லா அவிகளை நினச்சி கஷ்டப்பட்டு கிடக்க. அமைதியாக இருக்கா, எதை பற்றி நினைக்காத. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடி நடியும். சரிட்டி, எல்லாம் இந்த அக்காவோட நாத்தனாரை காரியம் சொல்லணும். இந்த ராதா ஏன்டா இப்படி கிடக்கல தெரியல. ஏன் கோல் முட்டியும் ஒரு குடும்பத்தையும் பிரிச்சு விட்டாலே. அவன் குடும்பம் பிரிஞ்சு கிடக்கு. அதை பற்றி ஏதாவது ஒரு அக்கறை இருக்கப்புறம் குழந்தை வேற இருக்கு. அந்த குழந்தையும் கண்டுக்கல, புருஷனையும் கண்டுக்கல. அப்படி இருக்கும்போது மற்றவங்களை எப்படி இவ கண்டுக்குவா? இவளை அந்த கடவுள் தான் ஏதாவது தண்டனை கொடுக்கணும்.